அடுத்த டாபிக் ஆரம்பிக்கிறார். என்னென்னா, இப்போ தான் சமயத்தில் எங்கள் ரிலேஷனில் ஒரு கல்யாணம் ஆச்சுமா, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரே பொண்ணு தான். அவங்க பையன் மாப்பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபா போட்டு தொழில் ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க. என் பையனுக்கும் ஏதோ ஒன்று பார்த்து பண்ணி விட சொல்லு. இவங்க அப்பாவுக்கு என்ன தொழிலுங்க? பையனோட எங்கள் அப்பாவுக்கு அப்பா ரியல் எஸ்டேட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஊர் உலகம் நினைக்கிற மாதிரி சொத்தை பார்த்தோ, அவங்க பிரம்மாண்டத்தை பார்த்தோ, அவங்களுடைய பேக்ரவுண்டை பார்த்தோ, அரசியல் பின்புலத்தை பார்த்தோ நாங்கள் பொண்ணு கொடுக்கவே இல்லைங்க. எங்களுக்கு தேவை பையன் வந்து ஆன்மீகமான, ஏன்னா அவங்க சுற்றி வர வில்லேஜ்னா பையன் எப்போ சந்தனம் போட்டு வச்சுட்டு தான் வெளியில் வருவான், நல்லா பேசுவான், கோயில் குளத்துக்கெல்லாம் போவான், எங்கள் ஊடெல்லாம் நல்லா பேசுவான். இப்படி அவங்க ரிலேஷன்ஸு எங்கள் ரிலேஷன்ஸு எல்லாம் சொன்னதை வச்சு பையன் கேரக்டரு நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் பொண்ணை கொடுத்துங்க. அதே மாதிரி எங்கள் பொண்ணு வந்து ரொம்ப ஆடம்பரமெல்லாம் வளர்த்தலைங்க. நீங்கள் 10,000 ட்ரெஸ் எடுக்கிறேன்னு சொல்லி 10,000 கொடுத்துட்டோன்னா கோயம்புத்தூர் போயிட்டு 7,000 அல்லது 8,000 ரிட்டர்ன் கொண்டு வந்து கொடுப்பாளுங்க. அந்த மீதி 2,000க்கு கணக்கு கொடுப்பா வருங்க. அப்போ நான் இவ்வளோ துணி எடுத்திருக்கேன், இதில் 1,850 ரூபா ஆச்சு, 50 ரூபாய்க்கு ஜூஸ் குடித்தேன், 100 ரூபா போக வர செலவாச்சு. இந்த கணக்கில் அன்னைக்கு அந்த கணக்கு என்னத்துக்காக பணம் கொடுத்துட்றோமோ அந்த கணக்கை கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு தான் மறுபடியும் அவர் ரூம்குள்ளேயே போகணுங்க. அந்த மாதிரி தான் வளர்த்து வச்சுருக்கோம்.